நாட்டிலிருந்து பயங்கரவாதிகள் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்பட பலர் வரவேற்றனர். பின்னர் பாம்பனில் புதிய ரயில் பாலம், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதை, மதுரை செட்டிகுளம் நத்தம் 4 வழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இது தவிர மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் மார்த்தாண்டம் பார்வதிபுரம் மேம்பாலங்கள் மற்றும் பனகுடி கன்னியாகுமரி 4 வழிச்சாலை ஆகியவற்றை திறந்து வைத்தார். மதுரை சென்னை எழும்பூர் இடையிலான தேஜஸ் விரைவு ரயிலையும் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். As the Prime Minister waves the flag of the Tejas train from the Madurai railway station. விழாவில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 5 ஆண்டுகளில் 1900 மீனவர்களை இந்திய அரசு மீட்டிருப்பதாகவும், ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தமிழகத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விமானி அபிநந்தன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுவதில் பெருமையாக உள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது யுத்தத்தை உலகமே பாராட்டுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். பயங்கரவாதிகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்குரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மோடி ஆவேசமாக குறிப்பிட்டார். Today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழக மக்களுக்காக என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய பிரதமர், அமைச்சர் பதவிகளுக்காக தொலைபேசியில் பேரம் பேசியதை நாடே கேட்டதாக தெரிவித்தார். India remembers 2009 and how the DMK and Congress allotted portfolios after the elections. Ministers were being picked up not by the Prime Minister but by those who had nothing to do with the public service. There was telephone bargaining for minister posts. ஏழை எளிய மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் நோக்கத்திற்காகவே பொது வாழ்வில் உள்ளதாக குறிப்பிட்ட மோடி, 130 கோடி இந்திய மக்கள் தனது குடும்பம் என்றும் அவர்களுக்காகவே வாழ்வதாகவும் கூறினார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பயங்கரவாதத்திற்கு எதிரான மோடியின் நடவடிக்கைகளுக்கு தமிழகம் துணை நிற்கும் என்று கூறினார். கடந்த 5 ஆண்டு காலமாக மாண்பு பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி செல்வது மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே அவர் பின் நிற்கின்றது, தமிழ்நாடும் அவர் பக்கம் பின் நிற்கின்றது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த விழா இமாலய வெற்றிக்கான தொடக்க விழா என குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரதமர் மோடி பயங்கரவாதிகளை வதம் செய்து வருவதாக புகழாரம் சூட்டினார். அண்டை நாடுகளின் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல கண் உறங்காமல் வீரமிகு இராணுவ நடவடிக்கைகளை சமீபத்தில் மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை வதம் செய்ததை பார்த்து பார் முழுவதும் பாரத பிரதமரை போற்றுகின்றது, பாராட்டுகின்றது. நிகழ்ச்சி முடிந்ததும் பிரதமர் மோடி மீண்டும் டெல்லி புறப்பட்டு சென்றார். எல்லையில் தொடரும் பதற்றம் காரணமாக பாஜக சார்பில் திட்டமிட்ட பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டது.